ரோட்ல பைக்ல போனாலும் தலையில ஸ்பைக் வச்சுட்டு போனாலும் அவன் தான் இந்த ஜென்சி தலைமுறைங்கிறத கேட்காமலே நம்ம புரிஞ்சுக்கலாம். பரவாயில்ல, அதனால ஜென்சி தலைமுறைக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். போய் ரோட்டு கடையில ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையில ஷவர்மாவை சாப்பிட்டு சட்டுன்னு போறதை விட வீட்டில் செய்கிற உப்புமாவை சாப்பிட்டு உசுரோடு இருங்கன்னு சொன்னா எங்களை பூமருங்கிறாங்க. இன்னைக்கு செல்போன்ல என்ன சொல்றாங்களோ அதுதான் உண்மை நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஜென்சி தலைமுறையால நிச்சயமா ஆனந்தம் கிடையாதுங்க. அவஸ்தையாக மட்டும்தான் பெற்றோர்களுக்கு இருக்கு. சமூகத்திலுமே இன்னைக்கு யாரு பேச்சையுமே கேட்க மாட்டோம். நாங்கெல்லாம் புள்ளிங்கோன்னு அவங்களா அவங்களுக்குன்னு ஒரு தனி பாதையை வகுத்துட்டு போயிட்டே இருந்தாங்கன்னு சொன்னா இந்த தலைமுறையால எப்படி ஆனந்தம் கிடைக்கும்? நிச்சயமா அவஸ்தை மட்டும்தாங்க கிடைக்கும். பெத்தவங்க எல்லாம் நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க. நைட்டு 12 மணிக்கு மேலே 11 மணிக்கு மேலே இந்த வெந்து ஊத்துற இந்த வேக்கால காலத்தில் கூட உங்கள் பையனோ பொண்ணோ போர்வையை இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிட்டு போர்வைக்குள்ளே ஒரு வெளிச்சம் வந்துச்சுன்னா உள்ள அசதியில் தூங்குற நினைக்காதீங்க. யார்கிட்டயோ வசதியாக கடலை போட்டுட்டு இருக்கான்னு அர்த்தம். குறிப்பாக இன்னும் ஒரு சில 2 மாதத்துக்குள்ள உன் வீட்டுக்கு மருமகளை அவனே கொண்டு வர போகிறான்னு அர்த்தம். பொங்கல் தின சிறப்பு பட்டிமன்றம். பராசக்தி உங்கள் அபிமான திரையரங்குகளில் காணத் தவறாதீர்கள். சின்னத்திரை ஆட்சி மனோரமா என்று எங்களால் கொண்டாடப்படுகின்ற திருச்சி அனலட்சுமி அவர்கள் உங்களின் பலத்த கரவொலியோடு வருகின்றார். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களையும் பேச்சாளர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்ந்து இந்தியா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நடுவர் நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுறேன். எனக்கு தமிழரசன் பேசினதுக்கு அப்புறம் நான் தூக்கத்தில் பேசுறதான்னு தெரியாமலே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு முறை தலைப்பை மட்டும் ஞாபகப்படுத்துக்கல. ஜென்சி தலைமுறையால் ஆனந்தமா அவஸ்தையா? ஆமாம், அவஸ்தைன்னு பேச நாங்கள் 2 பேரும் உண்மையை பேச வந்திருக்கோம். அவங்க 2 பேரும் பொய்யவே பொட்டலமாக கட்டி கொண்டு வந்து இங்கே விரிச்சு விட்டு உங்ககிட்ட வெறும் பொய்யா சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரே ஒரு விஷயந்தான் நடுவர் அவர்களே, ரோட்ல பைக்ல போனாலும் தலையில ஸ்பைக் வச்சுட்டு போனாலும் அவன் தான் இந்த ஜென்சி தலைமுறைங்கிறத கேட்காமலே நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நாங்க ஏன் அவங்களால ஆனந்தம் கிடையாது அவஸ்தைன்னு சொல்றோம் தெரியுங்களா? தம்பி 1000 விஷயங்களை நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு சொல்லிட்டு போயிருக்காங்களே. நாங்கள் 2 பேரும் உண்மையை ஏன் பேச வந்திருக்கோன்னு சொன்னால் இன்னைக்கு இந்த தலைமுறையால் 1000 தலைமுறைகளை தாண்டி இன்னைக்கு நாங்கள் எவ்வளோ அவஸ்தைப்படுறோன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்கள்ட்ட ஏதாவது பேச முடியுதா? ஒரு வீட்டில் 2 குழந்தை பிறந்திருக்கு. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு மூத்ததா ஒரு சின்ன ஒரு குட்டி பையன் பிறந்திருக்கான். அதை பார்த்தோன்னே இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ நம்மளா இருந்தா ட்வின்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆமா, 2 குழந்தைங்கள. அதே மாதிரி அம்மா இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களே யாருன்னு கேட்டிருக்கான். இது ட்வின்ஸ் தங்கம்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தா ட்வின்ஸ் மாதிரி தெரியலம்மா, காப்பி பேஸ்ட் மாதிரி தெரியுதுன்னு இருக்கான். இதுதான் 2K கிட்ஸுக்கும் எங்களுடைய கிட்ஸுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமே, இந்த தலைமுறைக்குள்ள வித்தியாசமே இதுதான். ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகளை நாங்கள் திட்டணுங்கிறதுக்காக நாங்கள் 2 பேர் புறப்பட்டு வரல. ஒரு காலத்தில் தாத்தா பாட்டி கதை சொல்லி நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தா அந்த குடும்பத்தில் நல்ல தலைமுறைகள் வளரும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு பழமையை சொல்லி கொடுக்கக்கூடிய தாத்தா பாட்டியையோ அப்பா அம்மாவையோ அத்தை மாமாவையோ பூமர் அங்கிள்னு சொல்லி பூமர் ஆண்டின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பேர் வச்சு அந்த தலைமுறையே ஒதுக்கி வைக்கக்கூடிய தலைமுறை தான் இந்த ஜென்சி தலைமுறை. உண்மையா இல்லையா? சத்தியமான உண்மை. அதனால்தான் முதிர்நெல்லிக்கனியும் மூத்தோர் சொல்லும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும்னு சொன்னாங்க. இன்னைக்கு யாரு பேச்சையுமே கேட்க மாட்டோம். நாங்கெல்லாம் புள்ளிங்கோன்னு அவங்களா அவங்களுக்குன்னு ஒரு தனி பாதையை வகுத்துட்டு போயிட்டே இருந்தாங்கன்னு சொன்னா இந்த தலைமுறையால எப்படி ஆனந்தம் கிடைக்கும்? நிச்சயமா அவஸ்தை மட்டும்தாங்க கிடைக்கும். ஒரு காலத்துல நீங்க எல்லாம் படிக்கும்பொழுது டீச்சரை எப்படி மதிச்சிங்க? ஐயோ, டீச்சர் வராங்கன்னா பயந்து நடுங்குவோம் நாங்கெல்லாம். ஏங்க இன்ன வரைக்கும் எனக்கு 5ஆம் கிளாஸில் சொல்லி கொடுத்த டீச்சரை தான் நான் விகடன் பத்திரிக்கையில் எனக்கு பேட்டி கொடுத்தப்போ கூட எனக்கு தலைமுறையை என்னை வாழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அடித்தளம் போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் டீச்சர்னு இன்ன வரைக்கும் நான் பத்திரிக்கையில் பெருமையாக சொல்கிறேன், எங்கள் அப்பா அம்மாவை சொன்னதை காட்டிலும். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்க இதே விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு பையன் ஒழுங்காக முடி வெட்டிட்டு வரலன்னு 1 வாரமாக அந்த ஹெச்எம் அந்த பையனை வான் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. முடி வெட்டிட்டு வான்னு சொன்னதுக்கு அந்த பையன் கேட்கவே இல்லை. 1 வாரமாக கேட்காத அந்த பையனை தலைமை ஆசிரியர் கண்டிச்சார். அவன் அடுத்த நாள் என்ன பண்ணான்? வீட்டிலேருந்து ஒரு கத்தி எடுத்து வந்து அந்த தலைமை ஆசிரியரே குத்தி கொலை பண்ணுற அளவுக்கு ஒரு இளைஞன் பள்ளிக்கூடத்தில் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய இளைஞன் நிற்கிறான்னு சொன்னால் இப்படிப்பட்ட ஜென்சி தலைமுறையால் ஆனந்தமா அவஸ்தையான்னு நீங்கள் எங்களுக்கு முடிவு பண்ணி சொல்லணுமா இல்லையா? என்ன தெரியுமா லட்சுமி, என்றைக்கு ஆசிரியர்களின் கையில் இருந்த பிரம்பு பிடுங்கப்பட்டதோ அன்னைக்கே போலீஸ் கையில் இருக்கிற லத்திக்கு ஏகப்பட்ட வேலை வந்துடுச்சு.
இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க பொங்கல் வாழ்த்து முன்னுரையில் பொங்கல் வாழ்த்துக்கு அந்தந்த நடிகருக்கு பிடிச்ச ஃபோட்டோவை போட்டு நம்மெல்லாம் வருஷவளுக்கு கதவுல ஒட்டி வச்சிருப்போம், கட்டிலில் ஒட்டி வச்சிருப்போம், பீரோவில் ஒட்டி வச்சிருப்போம், கடைசி வரைக்கும் அதை பார்த்துக்கிட்டே இருப்போம்னு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜென்சி தலைமுறையில் என்ன தெரியுமா அவஸ்தை? பொங்கல் வாழ்த்து, தீபாவளி வாழ்த்து, புத்தாண்டு வாழ்த்து சொன்னால் கூட எங்களுக்கு பரவாயில்லைங்க. அந்த வாழ்த்தில் அவங்கவுங்க ஃபோட்டோவையே போட்டு அதை 1000 பேருக்கு ஷேர் பண்ணும்போது அதை உட்காந்து டெலிட் பண்ணுற அவஸ்தை இருக்குது பார்த்தீங்களா? அதை விட பெரிய அவஸ்தை இந்த கொடுமை இந்த நாட்டில் வேறு எதுவுமே இருக்காதுங்க. முதல்ல ஆட்டோ டவுன்லோட் ஆஃப் பண்ணுங்க. நடுவர் அவர்களே, அம்புத்தம்பி முரளி சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் பாடல்கள் நல்லா இருந்ததுங்க. எல்லா தலைமுறைகளை தாண்டி இசைஞானி இளையராஜா அவர்களுடைய அந்த பாட்டை கேட்டாலே போதும், தூக்கமே நமக்கெல்லாம் கலைஞ்சு போயிருங்க. இன்னைக்கு பாட்டு போடுறான், கேட்டால் புள்ளிங்கோங்குறான். ஸ்டவ்வு மேலே கடாயி, சாக்கெட்டில் சடாயி, வடிவேலுன்னா டுபாயி, கையை ஊட்டா டபாயி, லோக்கல்னா லோலாயி, அப்பாவா நீ ஆராயி, பங்கமான எல்ல பையன் மட்டமா நீ கலாயி, ஜிகுபும்பாயி நீ கம்பா, வா மச்சா நீ தம்பா, ஜிகுபும்பாயி நீ கம்பா, வா மச்சா நீ தம்பாங்கிறான். இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணுறதுக்குள்ள எனக்கு 2 கிட்னி இடம் மாறது எனக்கு மட்டும்தாங்க தெரியும். கேட்டா இதுதான் பாட்டுங்கிறான். உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? இவனுங்க பாட்டை ரசிக்கிறது கூட பரவாயில்ல, ஆனா நம்மள திட்டுறான் தெரியுமா? கரு கருப்பாயின்னு ஒரு பாட்டு வந்துச்சு இல்லையா? அந்த பாட்டு வந்த உடனே இவனுங்க உட்காந்து எழுதுறானுங்க, கரு கருப்பாயி, வாட் ஏ சாங், வாட் ஏ டான்ஸ், சச் ஏ அண்டர் ரேட்டட் சாங். இந்த சாங்குடைய அருமை போன ஜெனரேஷனுக்கு தெரியவே இல்லை, ரசிக்க தெரியாத தலைமுறைன்னு எழுதுறானுங்க. ஆட பாவிகளா, ரோஜாவும் பிரபுதேவாவும் ஆடினதை அவ்வளவு கொண்டாடின தலைமுறையிட நாங்க. இவனுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் போன ஜெனரேஷன் ரசிக்கவே இல்லை. அண்டர் ரேட்டட்னு எங்கெல்லாம் அண்டர் ரேட்டட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதுலயும் உங்க வீட்டுல ஒரு பிறந்திருக்க உங்க ப்ராடக்ட். எது ப்ராடக்டா? என் தவ புதல்வன் தாங்க. அவனும் இந்த ஜென்சி தலைவர் தானே வருவாப்ல. உங்க வீட்டுக்கு நான் வந்திருந்தப்ப அந்த கருப்பாயி பட்டை எப்படி தெரியுமா பாடுனா? கடு கடுப்பாயி நான் வெளுத்தடி ஏன் கடுப்பாயின்ட்டான். நடுவரவர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள் இன்னைக்கு செல்போன்ல அப்பா அம்மா சொல்றதை காட்டிலும் இன்னைக்கு செல்போன்ல என்ன சொல்றாங்களோ அதுதான் உண்மை நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஜென்சி தலைமுறையால நிச்சயமா ஆனந்தம் கிடையாதுங்க, அவஸ்தையாக மட்டும்தான் பெற்றோர்களுக்கு இருக்கு. சமூகத்திலுமே இன்னைக்கு அவ்வளோ நிலை நடந்துகிட்டு இருக்கு. ஏன் தெரியுங்களா? ஒரு காலத்துல பழைய கஞ்சியை குடிச்சு பல தலைமுறைகள் ஆரோக்கியமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். கேட்டால் எங்களை பூமர்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன், இரவு முழுவதும் நம்ம கண் விழிச்சு வேலை பார்க்கும்பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் எந்த அளவுக்கு பலவீனமாயிட்டுங்கிறது அந்த இளைஞர்களுக்கு யாருமே தெரிகிறது இல்லை. கண்ணு முழிச்சு வேலை பார்க்கறது ஒரு சந்தோஷமாக நினச்சாலும் கூட இரவு முழுக்க கண்ணு முழிச்சு வேலை பார்த்து 4 மணிக்கு போய் சுட சுட பிரியாணி திங்கக்கூடிய இந்த பழக்கத்தை கொண்டு வந்தது இந்த ஜென்சி தலைமுறை தானேங்க. பிரியாணின்னு எழுதி வச்சா கூட திம்பாங்க போல இருக்குது. பரவாயில்ல. அதனால ஜென்சி தலைமுறைக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன், போய் ரோட்டு கடையில் ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையில் ஷவர்மாவை சாப்பிட்டு சட்டுன்னு போகிறத விட வீட்டில் செய்கிற உப்புமாவை சாப்பிட்டு உசுரோடு இருங்கன்னு சொன்னால் எங்களை பூமருங்கிற நல்லா வாடுங்கன்னு சொல்கிறது தப்பாங்க. நடுவர்களே, வீடு வரை 2G, வீதி வரை 3G, காடு வரை 4G, கடைசி வரை யார்ஜின்னு உட்காந்துருக்கான். பெற்றவங்கெல்லாம் நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. நைட்டு 12 மணிக்கு மேலே 11 மணிக்கு மேலே இந்த வெந்து ஊற்றுற இந்த வேக்கால காலத்தில் கூட உங்கள் பையனோ பொண்ணோ போர்வையை இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிட்டு போர்வைக்குள்ளே வெளிச்சம் வந்துச்சுன்னா புள்ள அசதியில் தூங்குற நினைக்காதீங்க, யார்கிட்டையோ வசதியாக கடலை போட்டுட்ருக்கான்னு அர்த்தம். குறிப்பாக இன்னும் ஒரு சில 2 மாதத்துக்குள்ளே உன் வீட்டுக்கு மருமகளை அவனே கொண்டு வர போகிறான்னு அர்த்தம். இதுதான் இன்னைக்கு ஜென்சி தலைமுறை பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனை. இதுதான் சாதனை. ஆனால் இந்த ஜென்சி வித்தியாசமான கிரியேச்சராக இருக்கிறான் தெரியுமா? போர்வையை இழுத்து போத்திக்கிறான், ஏசியை 18ல் வைக்கிறான். டே ஒன்று ஏசியை ஆஃப் பண்ணிட்டு போர்வை ஏடுறா, எடுக்க மாட்டேன். ஏசி 18ல் வச்சுட்டு ஃபேனையும் போட்டுட்டு போர்வையும் இழுத்து போத்திட்டு தூங்குறான். எப்படிப்பட்ட கிரியேச்சர்னே புரிஞ்சுக்க முடியல. கேட்டா கூழுக்கு ஆசை, மீசைக்கு ஆசை. ஒரு காலத்துல தாடி வச்சுட்டு அலைஞ்சா அவனை கேடியா பார்த்தது ஒரு காலம், அது ஒரு தலைமுறையா இருந்துச்சுங்க. ஆனா இன்னைக்கு தாடியே வைக்கலன்னு வச்சுக்க, ஒரு நல்ல பையனா க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு வந்தா என்னடா பூமர் மாதிரி க்ளீன் ஷேவ் பண்ணதுக்கு நான் அவனை கிண்டல் பண்றாங்க. நல்லா இருக்க பையனை கூட தருதலையாக்குறது தான் இந்த ஜென்சி தலைமுறைங்கிறது. தயவுசெய்து நீங்க மறந்துட்டு அந்த பக்கம் தீர்ப்பு சொல்லிடாதீங்க. நாங்க ஏன் சொல்றோம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள் நாங்க புதுமையை கண்டுபிடிக்கிறோம், நாங்க வாழ்க்கையை சாதிக்கிறோம், நாங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு முதல்ல பேசின ஹேமா மாலினி 1000 பொய்ய சொல்லிட்டு எங்களுக்கு இதுதான் உண்மைன்னு இந்த தலைமுறையை பத்தி அப்படி உயர்வா தூக்கி வச்சு பேசிட்டு போயிருக்காங்களே. நடுவர்
நடுவர்களே, ஒரு காலத்தில் நாமெல்லாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தோம் தெரியுமா? நிஜமாக நான் தனியார் பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்க்குறேங்க. நம்ம டீச்சரை பார்த்து பயந்த காலம் வேற. இன்னைக்கு என் கிளாஸில் ஒரு பையனை ஏன்டா ஹோம் ஒர்க்கு செய்யலைன்னு தான் கேட்டேன். அவன் என்ன சொல்லியிருக்கணும்? செஞ்சேன், செய்யலை சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, நாளைக்கு செஞ்சுட்டு வாடான்னு அவனை விட்டுருப்பேன். அவன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஹோம் ஒர்க்கு செஞ்சியாடான்னு கேட்டதுக்கு ஏன் நாளைக்கு உன் போட்டா பேப்பரில் வரணுமான்னு கேட்டான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவன் மேல் ஹோம் ஒர்க்கு செஞ்சா என்ன, படித்தா என்ன, படிக்கலாம் என்னன்னு இன்னைக்கு ஆசிரியர்கள் பேச்சையும் கேட்கறது இல்லை, பெற்றவங்க பேச்சையும் கேட்கறது இல்லை. நாங்கள் எங்கள் பேச்சை மட்டும்தான் கேட்போடு இருக்கக்கூடிய இன்றைய தலைமுறையை ஆனந்தம்னு எப்படி பொய் சொல்ல முடியுங்கிறதா எங்களுடைய கேள்விக்குறியான ஒரு விஷயமே நடுவர்களே. ஏன் 1000 விஷயங்களை சொல்கிறேன்னா, எனக்கு போன வாரம் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஃபேஸ்புக்கில் என் ஃபோட்டோ போட்டு விட்டேன். சரி, இப்போதான் நிறைய ஆப் வந்திருக்கு சார். நிறைய செல்ஃபோனில் பியூட்டி ஆப்புன்னு வந்திருக்கு. உண்மையே சொல்கிறேன் சார், இப்போ என்னைய மாதிரி ஆளை கூட 16 வயசு குமரியாக கூட அந்த ஆப்பில் கொண்டு வந்துடலாம். இப்போ அதையும் தாண்டி இப்போ ஏஐன்னு ஒன்று வந்திருக்கு. என்ன வேணாலும் பண்ணலாம் போல இருக்குல்ல. உண்மையிலேயே போன வாரம் பியூட்டி ஆப்பில் இளைஞர்கள் எனக்கு தெரிஞ்சு ஏமாறக்கூடிய ஒரே விஷயம் அந்த பியூட்டி ஆப் மட்டும்தாங்க. ஃபோன்லேயே கடலை போடுறான், ஃபேஸ்புக்லேயே நம்பர் வாங்கிக்கிறான், ஃபேஸ்புக்லேயே காண்டாக்ட் பண்ணிக்கிறான். இப்போல்லாம் இன்ஸ்டாகிராம்லேயே இன்ச்சாக காதல் பண்ணுறான். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் அந்த ஃபோட்டோவை பார்த்துவிட்டு அந்த பிள்ளைகிட்ட காதல் சொல்கிறான். என்னைக்காவது ஒரு நாள் வா நம்ம மீட் பண்ணலாங்கிறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது ஃபோட்டோவில் பார்த்த அந்த முகம் வேறு, நேரில் பார்த்த அந்த முகம் வேறுன்ட்டு அவனுக்கு அவனே ஆப்பு வச்சுக்கக்கூடிய இந்த ஜென்சி தலைமுறையால் அவங்களுக்கு வேணால் ஆனந்தமாக இருக்கலாம், அவங்கள பெற்றவங்களுக்கு உண்மையிலேயே அது அவஸ்தையாக தான் இருக்கும். நடுவர்களே, போன வாரம் என் ஃபோட்டோ போட்டு விட்டல, ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போட்ட 1 மணி நேரத்தில் சொன்னால் யார் நம்ப மாட்டீங்க, 5000 லைக்ஸ். எனக்கு நான் தூக்குல தோங்குறாருன்னா கயிறு வேணுமான்னு கூட ஒரு பையன் கேட்க மாட்டேன். நான் ஷாக் ஆயிட்டேன். எப்படா நமக்கு 5000 லைக்ஸ்ன்னு. அதுல ஒரு பையன் நம்ம தமிழரச மாதிரி சும்மா பல்கா இருந்தாப்ல. நைட்டு 1 மணிக்கு மெசேஞ்சர்ல மெசேஜ் வருது. ஹாய் டியர். ஹாய் டியர் என்னத்தான்? ஹாய் செல்லம். சத்தியமா என்னத்தான்? என் வீட்டுக்காரர் கூட அந்த மாதிரி சொன்னது இல்ல. ஹாய் டியர், ஹாய் செல்லம், நான் தொங்க போறேன். தொங்க போறேன்னா மூதேவி தூங்க போகுது. ஓ, இந்த தலைமுறைக்கு தமிழும் தெரியல, இங்கிலீஷ் தெரியல, தங்கிலீஷ் மட்டும் தான் அதுக்கு தெரியுது. நான் தொங்க போறேன், நீ எப்ப தொங்க போற? நான் பூமராவே இருந்துட்டு போறேன். நம்மெல்லாம் அறிவாளி, தமிழை மட்டுமே தெளிவா படிச்சோம், இங்கிலீஷை அரை குறையமா படிச்சோம். இது எந்த காலேஜில் படிச்சிச்சுன்னு தெரியல. நமக்கு 12 மணிக்கு 1:30 மணிக்கு மெசேஞ்சர்ல மெசேஜ் பண்ணுதுன்ட்டு நான் திரும்ப உனக்கு பதில் சொன்னேன். நீ எப்படியும் 48 கிலோ தான் இருப்ப, நான் 67 கிலோ இருக்கேன். நீ தொங்குனா உத்தரம் தாங்கும், நான் தொங்குனா உத்தரம் தாங்காதுன்னே. பேசாமல் பிளாக் பண்ணிட்டு போகலாம்ல. திரும்ப ட்ரை பண்ணுறாயா? திரும்ப ட்ரை பண்ணுறான். ஹாய் டியர், ஹாய் செல்லம். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துருக்கும். ஹாய் டியர், ஹாய் செல்லம், நான் உனக்கு மசாஜ் பண்ணியிருக்கேன். மூதேவி மெசேஜ் பண்ணியிருக்கு. அதுக்கு மெசேஜுக்கும் ஸ்பெல்லிங் தெரில, மசாஜுக்கும் ஸ்பெல்லிங் தெரில. அதனால தான் சொல்கிறோம் நாங்கள், தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான், சரியாக தமிழ் பேசுபவனை குருவென பார்க்கின்றான். இந்த ஜென்சி தலைமுறையை பொறுத்தவரையில், அவனை பொறுத்தவரையில் அங்கிள், ஆன்டி, மம்மி, டாடி என்பது கண்ணியம். அங்கிள், ஆன்டி, மம்மி, டாடி என்பது கண்ணியம். அப்பா, அம்மா, அத்தை, மாமா என்பது அந்நியமாக போய்விட்ட இந்த தலைமுறையில் எப்படி ஆனந்தமாக இருக்குங்கிறத எங்கள் 2 பேருடைய கேள்வியை நடுவர்களே. ஒரே ஒரு விஷயந்தாங்க, ஏன் இன்னைக்கு இந்த ஜென்சி தலைமுறைகள் வேறு மாதிரி போயிட்டு இருக்காங்க? புதுமையை கண்டுபிடிங்க. நாங்கள் வேணான்னு சொல்லவே இல்லை, நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் வரவேற்போம். ஒரு காலத்தில் மகாபாரதத்தில் பகடக்காய் உருட்டி பாஞ்சாலியை போருக்கு வச்சு அப்படியே வந்தது. அந்த சண்டையை கூட இன்னும் தீர்க்க முடியாது இந்த காலத்தில். எப்படியும் அந்த தாயம் பகடக்காய் விளாண்டாலே தப்புன்னு சொல்லக்கூடிய காலத்தில், சூதாட்டம் வேணான்னு சொன்ன அந்த காலத்தை காட்டிலும் கூட இன்னைக்கு பசங்க இல்லை, ஒவ்வொரு நடிகரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி தலைமுறையில் நீங்கள் எல்லாம் ரம்மி விளையாடுங்க, நீங்கள் எல்லாம் ரம்மி விளையாடும், அவனை உசுப்பேத்தி அவனையே ரணக்காலமாக்கி வச்சுருக்காங்க. இன்னைக்கு ராஜபாளையத்தில் அப்பாவுக்கே தெரியாமல் ஒரு பையன் அவங்க அப்பா செல்ஃபோனை எடுத்து ரம்மி விளையாண்டு கிட்டத்தட்ட அவருடைய அப்பாவுடைய வங்கி கணக்கில் இருந்து
வந்து 17 லட்சம் ரூபாய் போனதுக்கு அப்புறம் தான் அவங்க அப்பா பார்த்துருக்கிறாரு. நம்ம ஒண்ணுமே செலவு பண்ணவே இல்லையே, வீட்டுக்கு எந்த செலவும் பண்ணல, நம்ம மனைவி எந்த செலவும் பண்ணவே இல்லையே, அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய 17 லட்சம் ரூபாயை யார் எடுத்தார்னு அவர் போய் கேஸ் கொடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவருடைய பிள்ளையே செல்போன்ல ரம்மி விளையாண்டு அப்பா வியர்வை சிந்தி கஷ்டப்பட்டு சேர்த்த 17 லட்சம் ரூபாயை விளையாட்டா அவன் வாழ்க்கையில தோக்குறான்னு சொன்னா இந்த ஜென்சி தலைமுறையால பெற்றோர்களுக்கு நான் கேட்கிறேன், அவஸ்தையா இருக்குமா ஆனந்தமா இருக்குமானா? ஒரு சில விஷயங்களை வேணா அவங்க ஆனந்தம்னு போய் சொல்லிட்டு போலாம் நடுவர்களே. இப்ப சொன்னாங்கல்ல, எங்களுக்கெல்லாம் பொண்ணே கிடைக்கல, கேட்டா 90s கிட்ஸு இல்லையா, பெஸ்டின்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு, என்னென்னமோ கண்டுபிடிக்கிறீங்க, விரும்பி வந்தா டேக் கேருங்கிறீங்க, விரும்பாம போனா டோன்ட் கேர்னு போயிட்டே இருக்கீங்க. இதை கூட நான் ஏத்துக்கிறேங்க. ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற பண்பாடை கூட இன்னைக்கு நம்ம மறந்துட்டு ஒரு பொண்ணை காதலிக்கலாம் அவளும் ஓகே இல்லையா, இன்னொரு பொண்ணை காதலிக்கலாம் அவளும் நம்மளுக்கு ஓகே இல்லையா. என் தம்பி சொன்ன மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஏறி நின்னா அந்த இருக்கிற நேரத்துல கடலை போட்டு ஓம் பஸ் வந்தா நீ ஏறிப்போ, ஏன் பஸ் வந்தா நான் ஏறி போறேன்னு இதை போய் ட்ரெண்டிங்கா சொல்லக்கூடிய இந்த தலைமுறை கிட்ட இதை கூட நான் ஜாலியா ஏத்துட்டு போயிட்டே இருக்கேன் சார். இன்னைக்கு பெண் பிள்ளையவே திருமணம் செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை வந்துருச்சு. ஆண் பிள்ளைகள் ஆண் பிள்ளையவே திருமணம் செய்யக்கூடிய ஒரு கேவலமான ஓரினை சேர்க்கை என்ற வாழ்க்கையை இன்றைய தலைமுறை வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த ஜென்சி தலைமுறையால் நிச்சயம் ஆனந்தம் கிடையாது, அவஸ்தையே அவஸ்தையே என்று நீங்கள் தீர்ப்பினை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.